ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது லவ் பேர்ட்ஸ் ஆர் பட்ஜீஸ் ப்ரீடிங் ஃபுட்ஸ் எப்படி ஹெல்த்தாக கொடுக்கலான்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது தினை வந்து எல்லா ஆர்டினரியாக எல்லாருக்கும் கொடுக்குறது தான். இந்த பேர்ட்ஸ் அதிகமாக டெய்லி சாப்பிட்றதுனால இது உங்களுக்கு பெரிய மேட்ரு இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது நெல். நீங்கள் நெல் கிடச்சா வைங்க, அது உங்கள் பேர்ட்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இது இல்லாமல் ஆயில் ஃபுட்ஸு வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வைங்க, அப்புறம் கம்பு வைங்க. இது என்கிட்ட ஸ்டாக் இல்லை, கேட்டால் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கொத்தமல்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி இலையாகவும் வைக்கலாம், தண்டாகவும் வைக்கலாம். தண்டில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், இலையில் அவ்வளோ ரிசல்ட் கிடைக்காது. இப்போ நம்ம பார்க்குறது கீரை வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்டாகவும் வைக்கலாம், இல்லை இலையாகவும் வைக்கலாம். இந்த அடி பேஸை நறுக்கிட்டு நீங்கள் இலை அல்லது தண்டு வைங்க. இது இல்லாமல் சிறுகீரை, வெந்தயக்கீரை இதெல்லாம் கொடுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கேரட். இப்போ பீட்ரூட் என்கிட்ட ஸ்டாக் இல்லை, பீட்ரூட் இருந்துச்சுன்னா வைங்க. மேலேயும் கீழே கட் பண்ணிவிட்டு செதுக்கி வைங்க. உங்கள் பேர்ட்ஸ் நல்லா சாப்பிடுதா பாருங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது துளசி நம்ம வீட்டில் செடி வளர்க்குறது தான். அப்படி இல்லைன்னாலும் பக்கத்தில் செடி வாங்கிட்டு வந்து ஒரு ஜோடி பேர்ட்ஸ் இருக்குன்னா டெய்லி ஒரு 10 இலை வைங்க. காலையில் 10 இலை, நைட் 10 இலை வைங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இது முன்னாடி பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இது வந்து முளைச்ச தினை. அதாவது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மணல் கொஞ்சம் கலந்து, கொஞ்சம் சாணி எரு கொஞ்சம் கலந்து, தண்ணி தெளிச்சிட்டு மேலே கொஞ்சம் தினை போட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக மணல் போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு இருட்டு ரூம் அல்லது சாமி ரூமில் உள்ளே வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா 3ஆவது நாள் இந்த மாதிரி வெள்ளையாக வந்துடும். ஒரு 5 நாள் 6 நாளில் இந்த மாதிரி பச்சை இலையாக வந்துடும். பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி வரும். இதை உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற ஐட்டம் எல்லாத்தையும் உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.